அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த சேனலை பார்க்கின்ற அனைவருக்கும் வாய்ப்புகள் வாய்க்கட்டும், வாய்ப்புகள் வாய்க்கட்டும். பொதுவாகவே என்ன இந்த கால நடைமுறையில் இருக்கு அப்படின்னா, பெண்கள் கல்வி கற்கிறார்கள், வேலைக்கு போகிறார்கள். அதுவரெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்பாவோட இனிஷியலை வச்சு உலகுக்கு அறிமுகம் ஆயிடுறாங்க. அப்புறம் திருமணம் ஆன அப்புறம் என்ன ஆயிடுறாங்கன்னா, பின்னாடி வந்த கணவரை நம்ம பின்னிணைப்பா சேர்க்கலாம், அது முறை கூட. ஆனா இனிஷியலை மாத்திக்கிறாங்க. அது பலவித குழப்பத்துல கல்வித்துறையில ஆகட்டும், இல்ல பணியாற்றுகிற இடத்துல ஆகட்டும், வேலை வாய்ப்பு இது மாதிரி இருக்கும் போது இந்த இனிஷியல் அப்பாவோடைய முதல் எழுத்தும் கணவரோட முதல் எழுத்தும் மாறும்போது இவங்க யாரு அவங்க யாரு அப்படின்ற குழப்பம் வருது. கணவரோட பெயரை உயிரா நினைச்சாலும் அது நம்ம பின்னிணைப்பா மாத்திக்கலாம். ஆனா முன்னிணைப்பா போட்டா குழப்பம் வரும். அதனால நமக்கு முன்னால் இந்த உலகத்திற்கு நம்மை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களை முதல்லையும், நமக்கு இடையில் சேர்ந்த கணவரை பின்னாலையும் வைத்துக் கொள்வதுதான் முறையாக இருக்கும். இன்னும் தனித்துவமான அந்த அரசிகளை எல்லாம் பார்க்கும் போது அவர்கள் திருமணம் ஆன பிறகு கூட தங்களுடைய தந்தையை விட்டுக் கொடுக்கவே இல்லை. இப்ப கேகய நாட்டு மகள் தான் கைகேயி. அவள் திருமணம் ஆனவுடன் கைகேயி தசரதன் என்றோ மிசஸ் தசரதன் என்றோ உலகிற்கு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. கைகேயி பேரரசியாகவே அதே பேருடனே நிலைத்தாள். கைகேயி என்றால் கேகய நாட்டுடைய மன்னனுடைய மகள், கேகய நாட்டை சேர்ந்தவள் என்று பொருள். அதே மகாபாரதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி, பாஞ்சால நாட்டை சேர்ந்தவள் அந்த அரசி பாஞ்சாலி என்று பெயர் பெற்றாள். அவள் திருமணமானவுடன் தன் பெயரை மாற்றிக்கொள்ளவில்லை. அவள் பாஞ்சால நாட்டு பிரஜை என்றுதான் உலகிற்கு தன்னை வலுப்படுத்திக் கொண்டாள். அந்த சபதம் கூட பாஞ்சாலி சபதம் தான் என்று பாரதியார் எழுதினாலே தவிர திருமதி தருமன் என்றோ திருமதி அர்ஜுனன் என்றோ அவர் எழுதவில்லை. எனவேதான் பெண்கள் எல்லோரும் தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்தி வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரை முதலாகதாகவும், பின்னர் சேர்ந்த கணவரை தன்னோடு இணைத்துக் கொண்டு பின்னாலும் வைக்க வேண்டும் என்பது நான் அனைவருக்கும் விடுக்கின்ற அன்பான வேண்டுகோள். பெற்றோரிடமிருந்துதான் நாம் வந்தோம், கணவரை இணைத்தோம். இருவரையும் மதித்து இந்த உலகிற்கு பெருமைப்படுத்துவோம். பெற்றோருக்கு பெருமை தருவோம், கணவனுக்கும் சிறப்பு சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.